ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த அக்டோபர் மாதத்துடைய பகுதியில, இந்த 2வது மாதத்துடைய பகுதியில ஆண்டவர் உங்களோடு இடைபடும்படியாய், உங்களோடு பேசும்படியாய் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் என்னுடைய இருதயத்தில் கொடுத்த பாரத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். உங்களுடைய வாழ்க்கையுடைய பகுதியில் ஆண்டவர் தேவையும் சமாதானத்தை கொடுத்து உங்களை 3 கட்ட ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு ஒரு மனுஷனை குறித்து பார்க்க போறோம். யாருன்னா சீமோன் பேதுரு. இந்த சீமோன் பேதுருவை குறித்து வேதத்துல மிகப்பெரிய ஒரு சத்தியம் சீமோன் பேதுருவை குறித்து இருக்கு. அவருடைய வாழ்க்கையை குறித்து சீமோன் பேதுருவை குறித்து, அடுத்து பேதுருவாய் இருக்கிற மனுஷனை குறித்து மிகப்பெரிய ஒரு சத்தியம் இருக்கிறது. இயேசுவின் ஊழியத்துல முதன்மையா இருந்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னா சீமோன் பேதுரு. அந்த சீமோன் பேதுருவை ஆண்டவர் எங்கே அழைத்தார் அப்படின்னா, அவனை அழைச்சது ஒரு இடம் எங்கன்னா, முக்கியமான ஒரு இடம். அவனை அழைச்சது ஒரு கடற்கரை ஓரத்திலிருந்து ஆண்டவர் அவனுக்கு அழைப்பை கொடுத்தார். அவர்கிட்ட சொன்னாரு, ரொம்ப முக்கியமான ஒன்று, என்ன பின்பற்றி வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆகுவே என்று ஆண்டவர் செய்த வேலையை விட்டு வேற ஒரு புதிதான ஒரு வேலையை கொடுத்து ஆண்டவர் அவனுக்கு அழைப்பை கொடுத்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சீமோன் பேதுருவின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 3 மிக முக்கியமான காரியங்கள் உண்டு. இந்த சீமோன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாணல் என்று அர்த்தம். சீமோன் என்ற அர்த்தத்துக்கு நாணல். அப்போ காற்று அடிக்கிறது போல, நாணல் சரிகிறது போல அவருடைய வாழ்க்கையுடைய பகுதி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சரித்து போகிற வாழ்க்கையுடைய பகுதியா இருந்தது. அப்பேற்பட்ட வாழ்க்கையில இருந்த மனுஷனை பார்த்துதான் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பேதுரு என்று சொன்னார். பேதுரு என்ற பேருக்கு அர்த்தம் கல்பாறை. அப்ப நாளா இருந்தவனை கற்பாறையா மாற்றினார். ஒருவேளை உங்க கிறிஸ்துவ ஜீவிதத்துடைய பகுதியில நீங்க நாணல போல எங்கேயும் அங்கேயும் ஒருவேளை தடுமாறிட்டு இருந்தீங்களா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்றேன், தடுமாறுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ சீமோன் அல்ல, நீ பேதுருவாய் மாறப்போகிறார். உங்கள் வாழ்க்கையின் சத்தத்தை மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துடைய பகுதியை நம்ம பார்ப்போமானா, 8வது வசனத்துடைய பகுதியை நம்ம பார்ப்போம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். நல்ல கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அங்க சொல்லப்பட்டிருக்க அந்த அதிகாரத்துடைய பகுதியில 1வது வசனத்தை நம்ம வாசிப்போமானா, அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தையுடைய பகுதி. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்று திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்ப நெருங்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் ஒரு படகு ஏறினார். நாடனாய் இருந்த வாழ்க்கை சரியாகணும்னா நீங்க யாருக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க இயேசுவுக்கு இடம் கொடுக்கணும். அப்ப அவன் என்ன பண்ணா, அவன் தன்னுடைய போட்ல முதலாவது என்ன செய்தான் அப்படின்னா, இயேசுவுக்கு இடம் கொடுத்தான். எதுக்கு? இயேசு தன்னுடைய ஊழியத்தை செய்ய அவர் என்ன பண்ணானா, இடம் கொடுத்தான். அதனால இடம் கொடுத்தது மாத்திரம் இல்லைங்க, இயேசு பேசின வார்த்தையும் கேட்டான். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், இயேசுவுக்கு இடம் கொடுத்தா மட்டும் போதாது.
ஆண்டவருடைய வார்த்தையும் கேட்கணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். அப்ப பிழைக்கக்கூடிய வழி, பிழைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று எங்க இருக்கு அப்படின்னா வேதத்துல இருக்கு. அப்ப நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா இயேசுக்கு இடம் கொடுத்தது மாத்திரம் இல்ல, இயேசு பேசின வார்த்தைய காது கொடுத்து கேட்டான். கேட்டது மாத்திரம் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான தன் வேலையை செஞ்சுட்டு இருந்தான், வலையை அலசி கொண்டு இருந்தான். ஆனா அலசி கொண்டு இருந்தாலும் அவன் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டான். வார்த்தையை கேட்ட மாத்திரம் இயேசு எல்லாருக்கும் வார்த்தையை சொன்னார்கள். ஆனா சீமோனுக்கு மட்டும் அவனை விசாரிச்சாரு. உன்னை நான் விசாரிப்பாரு. நீ வார்த்தையை கேட்டான். வார்த்தையை கேட்கும் போது ஒன்று அவர் விசாரிப்பார். எப்படி அப்படின்னா அந்த வசனத்தை, அந்த அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். நல்ல கவனிக்கிறேன். இயேசுக்கு இடம் கொடுத்தது மாத்திரம் இல்ல, இயேசுவின் வார்த்தைய என்ன பண்ணாங்கன்னா கேட்டது மாத்திரம் இல்ல, இயேசு சீமோன் பேதுருவை விசாரித்தார். வேறு சொல்றது அவன் அவனுடைய புஸ்தகத்துக்கு 1 பேதுரு 5வது அதிகாரத்துடைய குழந்தை சொல்லத்துக்கு அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறபடினால் உங்கள் கலைகளெல்லாம் அவர்களே வைத்து விடுங்கள். அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையுடைய பகுதி எது தோல்வியா இருக்கோ அவைகளை என் ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆகியும் உங்களுடைய வார்த்தையின்படி என்ன ஆண்டவர் சொன்னார், வளைகளை போடுங்கள் என்று சொன்னாங்க. ஆனா சீமோன் என்ன பண்ணா தெரியுமா? வளைய போட்டான். வளைய போட்டனால கிழிஞ்சு போடுச்சு. இயேசு சொன்னார், வளைகளை போடுங்கள். இயேசு ஒண்ணு உங்க கையில கொடுப்பாருன்னா கொஞ்சமா இல்ல, நிறைவா கொடுக்கணும். சத்தமா சொல்லுங்க. எப்படி கொடுக்கிறவரு? கொஞ்சமா இல்ல, நிறைவாய் கொடுக்கிறவர். சத்தமா சொல்லுங்க. கொஞ்சமா இல்ல, நிறைவாய் கொடுக்கிறவர். அப்ப இயேசு யார் அப்படின்னா கொஞ்சமா கொடுக்கிறவர் இல்ல, அவர் உனக்கு நிறைவாய் கொடுக்கிறவர். அப்ப அந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு, வளைகளை என்ன பண்ணுங்க வளைகளை. அவன் என்ன பண்ணான்? ரொம்ப முக்கியம். அவன் கீழ்படுத்தாங்க. அவன் கீழ்படுத்ததுலயும் பாதி கீழ்படிச்சா பாதி கீழ்படியில. நாமும் அப்படிதான், பாதி கீழ்படிவோம், பாதி பண்ண மாட்டோம், கீழ்படிய மாட்டோம். அப்ப நல்ல நீ பாதி கீழ்படியும் போதே ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? நீ கீழ்படி வந்துட்டியே அப்படின்றதுக்காக ஆண்டவர் ஒரு மிரக்கலை பண்ணி ஒன்னு அவர் பக்கமா திருப்புறதுக்கு ஒரு நிமிஷம் ஆயத்தமா இருக்கிறார். சத்தமா சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம். 2வது பகுதி சொல்லப்பட்டிருக்கு. மிக முக்கியமான ஒன்று யோவான் 1:40 நம்ம பார்ப்போமானா அங்க 2 பேர் போறாங்க. யார் தெரியுமா? அந்திரேயாவும் பேதுருவும் போறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் பிரேம் எனக்கு இமானுவேல் காம்பவுண்ட்ல இருக்கும்போது பாஸ்டர் பிரேம் ஒரு ப்ரேயருக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு ப்ரேயருக்கு என்ன வலுக்கட்டாயமா பிடிக்கூடாது. கையுனியில் நடந்த ப்ரேயருக்கு அப்போ ஒரு மலையாள ஊழியக்காரர் வந்திருந்தாரு. அப்போ அங்கே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அங்கே நான் போனேன். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில போனேன். அவர் ரொம்ப வலுக்கட்டாயமா என்னை கூட்டிகிட்டு போனாரு. கூட்டிகிட்டு போய் நாங்கள் அங்கே போனோம், உட்காந்து இருக்கும்போது அந்த ஊழியக்காரர் கடைசியாக என்னை கூப்பிட்டு அந்த கூட்டத்தின் நடுவில் திருக்கதரிசனத்துக்கு ஒரு பகுதியை சொன்னார். என்ன கவனிக்கணும், கூட்டிட்டு போனது யாரு? ஆண்டவர் பேசுறது யாரு? பாருங்க, கூட்டிட்டு போறவங்க பேசுறாரோ இல்லையோ, முழு மனசா போற உங்ககிட்ட பேசுவான். அவன் இல்லையா? அந்திரேயா தான் என்ன பண்ணாரு? சீமோனை என்ன பண்ணாரு? கூட்டிட்டு போனாரு. ஆனா அந்திரேயா கிட்ட ஆண்டவர் பேசல. யார்கிட்ட பேசினாரு?
சத்தம் சொல்லுங்க. உங்ககிட்ட தேவ திட்டம் இருந்தா மற்றவங்கிட்ட பேச வராது, உங்ககிட்டயே அவர் பேசுவார். சத்தம் சொல்லுங்க. அவர் உங்ககிட்டயே பேசுவார். பேதுருவின் மேல, சீமோன் பேதுருவின் மேல ஆண்டவர் தேவ திட்டத்தை வைத்தார். அதனால ஆண்டவர் அந்திரேயர்கிட்ட பேசல, ஆண்டவர் என்ன பண்ணாரு, சீமோன் பேதுருவிடையே பேசினார். இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறாரு. நீ ஆண்டவர் சமூகத்துக்கு வா, உன்னை கொண்டுதான் அவர் செய்ய விரும்புகிறார், உன்னை கொண்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உயர்த்துவதற்கு அவர் திட்டம் கொண்டிருக்கிறார். அதனால ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும். அவங்க ரொம்ப முக்கியமான ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒன்று. மத்தேயு புத்தகம் 16வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, தேவ திட்டம் உள்ள சீமோன்கிட்ட தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா, தன்னுடைய பாரத்தை பகிர்ந்துகொண்டார். நல்ல கவனிகளை வாசிப்போம். வாசிப்பாருடைய நாமத்துக்கு மகிமையா. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். பாருங்க, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று யாருக்குமே வெளிப்பாடு கிடைக்கல. பேதுருவுக்கு மாத்திரம் தான், சீமோன் பேதுருக்கு தான் கிடைச்சிச்சு. அங்கிருந்து அந்திரேயாவுக்கு கிடைக்கல, யோவானுக்கு கிடைக்கல. நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும், தோமாவுக்கு கிடைக்கல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, பேதுருக்கு, சீமோன் பேதுருக்கு கொடுத்த வெளிப்பாடை கொடுத்தார். தேவ திட்டம் உள்ளவனுக்கு மேல ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுக்க விரும்புகிறார். அது 17வது வசனத்துடைய பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா, 18வது வசனம் வாசிப்போம் சீக்கிரமா. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அப்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சொல்ல, வெளிப்பாட்டை மாத்திரமல்ல, அவர் வெளிப்பாட்டோடு சீமோன் பேதுருக்கு ஆண்டவர் அதிகாரத்தையும் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. உங்க மனசை தெளிவுபடுத்தணும். ஒன்று, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரது மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படித்த மாத்திரம் இல்ல, ரொம்ப முக்கியமான ஒன்று, அவருடைய வெளிப்பாட்டை உங்க மேல தேவ திட்டத்தை அவர் வைத்திருக்கிறனால வெளிப்பாட்டை கொடுக்கிறாரு. வெளிப்பாட்டை கொடுத்துட்டு விடுறாருல, அவர் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். எனக்கு தேவனுடைய சபையை ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை சொல்றேன். தேவ அதிகாரத்தை, பிள்ளை என்கிற அதிகாரத்தை, அப்பா பிதாவே என்று சொல்லுகிற அதிகாரத்தை நீங்க இன்றைக்கு அறிந்து கொண்டு அதை அறிக்கை செய்வீர்களா, ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். வெளிப்பாட்டு பெற்றவன ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அவர் விட்டு விடுவது இல்லை. இந்த மனுஷங்க விட்டுருவாங்க, சூழ்நிலை வரும்போது மனுஷர்கள் விட்டுருவாங்க, நண்பர்கள் விட்டுருவாங்க, உறவினர் விட்டுருவாங்க. ஆனா தேவ திட்டத்தை வச்சவன் மேல தேவன் ஒரு நாளும் விடுவதே இல்லை. தேவ திட்டத்தை வச்ச சிம்சோனை ஆண்டவர் விடல. சிம்சோன் வந்து நின்றா அப்படின்னா அந்த இடத்துல இருக்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. ஆனா நல்லா கவனிக்கணும், தேவ திட்டம் இருந்தாங்க. சீமோன் தடுமாறும் போது அவருடைய பேச்சு குறிச்சு வேதம் சொல்றது. யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 25வது வசனத்துடைய பகுதியை அங்கு வாசித்தா ஒரு காரியம் பெறப்படும். சீக்கிரமா சொல்லுவே. சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அந்த சீசரில் ஒருவன் அல்லவா? இந்த சூழ்நிலையுடைய பகுதியில சீமோன் தடுமாறுறான். இனி என்ன நடக்க போதோ என்கிற தடுமாறுறான். தடுமாறும் போது ஒரு காரியம் நடக்கிறது. ஏன் தெரியுமா? அவர் தேவனையே மறுதளிக்கிறான். மறுதளிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணல தெரியுமா? அவனை விடல. மறுதளிச்சுட்டான். நீ 3 முறை என்ன பண்ணுவ? 3 முறை என்ன பண்ணுவ? மறுதளிப்பான். மறுதளிக்கும் போது என்ன பண்ணல தெரியுமா? சீமோன் பேதுருவை ஆண்டவர் என்ன பண்ணல? உங்களே விட மாட்டாரு. உங்களே விட மாட்டாரு. அவன் ஒரு காரியத்தை செஞ்சாங்க. என்ன தெரியுமா? அவன்
மறுதளிச்சது மாத்திரம் இல்லை, ஐயரே நான் மறுதளிச்சிட்டேன் அப்படின்னு இயேசு பார்க்கும்போது கண்ணீரோடு மனம் கசந்து ஒப்பு கொடுத்தான். விழுந்தவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மனம் கசந்து அழுது மனம் திரும்பதற்கு நேரம் வரும்போது அவனை தலைவனாய் உயர்த்துவதற்கு என் தெய்வம் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப ஒண்ணு தேவை, என்னது? சறுக்கு சொல்ற ஆளு ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவரே நான் என் தப்பு பண்ணிட்டேன், என்ன நீ என்ன மன்னியும், என்ன விடுவியும், எனக்கு ஒரு மனமாற்றலை தாரும் என்று சொல்லுகிறவன ஆண்டவர் எதிர்காலத்தில் தலைவராய் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய பாவத்துடைய பகுதிக்கு சொல்ற காரணம் தெரியுமா? விழுகை எங்க ஆரம்பிக்கிறது தெரியுமா? நம்முடைய சிந்தையில. ரொம்ப முக்கியம் பிரதர், இதை பார்த்துட்டு இருக்க பிரதர், ரொம்ப முக்கியம். விழுக மற்றவங்களுடைய பகுதியில் விழுக உங்க சிந்தையில, இரண்டாவது விழுக உங்க இருதயத்துல, மூன்றாவது விழுக உங்க செயல்பாடுல, நாலாவது பகுதி என்ன சொல்றது தெரியுமா? நாம ஆதாமா மாறிடுவோம். என்னது? நீர் தந்த இந்த ஏவா குட்டினாலதான் நான் என்ன பண்ணேன். அப்போ ஒண்ணு நல்லா கவனிக்கணும், நம்ம மனம் திரும்புதலுக்கு நேரா ஒப்பு கொடுக்கிறதுக்கு மனம் இல்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்க மேல பழிய போட்டுருவோம். அப்ப தேவத்திட்ட என்ன பண்ணுவோம்? உன்னை காத்துக்கிட்டே இருக்கணும், ஆனா தேவத்திட்டத்தையே நிறைவேற்ற நீ வருவாயா என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தே கொண்டிருப்பார். அது மாத்திரம் இல்லை, அவர் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்னைக்கு தேவத்திட்டத்தை நிறைவேற்ற ஓடி வந்த ஒரு சிலர்லாம், ஒரு சிலர் பணத்தில் பிடிக்கப்பட்டாங்க, ஒரு சிலர் பெண்களில் பிடிக்கப்பட்டாங்க, ஒரு சிலர் லவ்ல பிடிக்கப்பட்டாங்க, ஒரு சிலர் கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு கடந்த கால ஊழியத்தை சொல்லி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. இல்லை 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 இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட கேட்குற உதவி வந்து என்னை ஊழியத்துக்கு அழைச்சி அன்னைக்கு அழைக்கும் போது நான் அர்ப்பணம் செஞ்சேன். இன்றைக்கு நான் அர்ப்பணம் செய்கிறேன். நான் மனதிற்கு இன்னும் எனக்கு மனசட்டாரும் என்று கேட்கிறதே மனசுதான். நான் பார்த்து சொல்றா, உங்க மேல இருக்கிற தேவத்திட்ட நிறைவேறணும் தான். உங்களுக்கு ஒன்னே ஒன்று தேவை, மனம் திரும்புவதற்கு ரொம்ப முக்கியமான காரியம். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, மனதில் மாத்திரம் இல்லை, ஆழமான அர்ப்பணிப்புக்கு நேரம் ஆண்டு உங்களை கொண்டு விட்டார். ஏன் ரெண்டாவது அவன் என்ன பண்றான் தெரியுமா? ஒண்ணு சூழ்நிலைனால பொம்பளைகிட்டே என்ன பண்ணிட்டான்? பொம்பளைகிட்டே வழி வாங்கிட்டான். பொம்பளைகிட்டே என்ன பண்ணிருச்சு அப்படின்னா மறந்தடிச்சுட்டான், அங்கேயே போட்ட விட்டுட்டான். ஆனா அவனுடைய பேச்சு என்ன பண்ணுச்சு? நல்லா கேட்டீங்க, நீங்க எங்க போனாலும் உங்க பேச்சு காமிச்சு கொடுத்துரும். நீ இயேசுவோட இருந்தாலும் தானே, யாரு நீ இயேசுவோட நீ பக்கமாசம் ஆள்தானே அப்படின்னு என்ன பண்ணும்? உங்க பேச்சும் செயல்பாடு என்ன பண்ணும்? அது போகாது, அது போகாது. அப்ப நல்லா கவனிக்கணும். அப்படியாப்பட்டவன ஆண்டவர் ஆழமான அர்ப்பணிப்புக்கு நேரம் கொண்டு வந்தார். தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன் மேல இருக்க தேவத்திட்ட நிறைவேற ஆழமான அர்ப்பணிப்பு ஆண்டவர் கேட்கிறாங்க. நீங்க யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல தெரியுங்க, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எல்லாரும் சீமோன்னு சொல்றாரு, நான் என்ன பண்றேன்? மீன் பிடிக்க போறேன். ஆண்டவர் மீன் பிடிக்க போன திரும்பவும் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா பொருளாதாரத்தை நினைச்சு அவன் என்ன பண்ணானா வேலை நினைச்சு பின்னாடி போனான். ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? பொருளாதாரத்தை சாப்பாடு வழியில்லாதவர்களுக்கு சாப்பாடு என்ன பண்ணாது? ஆயத்தப்படுத்தி பிள்ளைகளே சாப்பாடு இருக்கான்னு கேட்டுட்டு சாப்பாடை ஃபுல்லா கொடுத்துட்டு அடுத்து என்ன கேட்டான் தெரியுமா? அவனை ஒரு ஆழமான அர்ப்பணிப்புக்கு வர சொன்னார். வாசிக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நேசிக்கிறாயா? பாருங்க, நிறைய பேருக்கு சண்டை எங்க வரும் தெரியுமா? சாப்பாட்டு நேரம். எனக்கு ஒரு பிரதர் தெரியும், அவருக்கு சரியா பேசவே தெரியாது.
அவர் கல்யாணம் பண்ண மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. மாமா பொண்ணு MA BA. அப்போ ஒரு காரியத்தை சொல்றாரு அப்படின்னா 3 முறை யோசிச்சு சொல்லுவாரு. இதுக்கு கேட்க என்ன இல்லை, பொறுமை இல்லை. ஆமாம் ஜவுன்னு இழுத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. காலங்கள் மாறுச்சு. காலங்கள் மாறும்போது அவருடைய வாழ்க்கையும் தரம் இருந்துச்சு. நீங்கள் மனைவியாக இருக்கீங்கன்னா, நீங்கள் கணவராக இருக்கீங்கன்னா கவனிக்கணும். உங்கள் மனைவி சொல்கிறத கேட்கணும். உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறத கேட்கணும். நிறைய பேர் வீட்டுக்காரர் சொல்கிறது பொறுமையாக கேட்கறதுக்கு மனசு இல்லை. மனைவி சொல்கிறத கேட்கறதுக்கு மனசு இல்லை. மற்றவங்க சொல்கிறது தான் பெருசு. அதனால ஊழியம் என்ன பண்ணுதுன்னா தடுமாறி போயிடும். கொஞ்ச நாள் ஆணிச்சு. MA போயிடுச்சு பொண்ணு கால் பண்ணி சொல்லுது, பாஸ்டர் உங்கள் மாடி மாறி ஆவியில் ஜெபம் பண்ண முடியல. அப்போ நான் முதல்ல ஜெபம் பண்ணி சொன்னேன், புருஷன் சொல்றதை கிளம்பா. அப்புறம் ஆண்கள் பேசுவாருங்களா, MA BA படிச்சிருக்கலாம் பாஸ்டர், இப்போ போயிட்டு அந்த உடுவ வேலையை செய்ய, கடலை போடுற வேலையை செய்யிட்டு சொல்றாரு. தலைவிதிமா செய்யணுமா? 10 நாள் செஞ்சிச்சு, 11ஆவது நாள் ஆரம்பிச்சுட்டாங்க. 12ஆவது நாள் குடும்ப பிரச்சனை மாறிச்சு. திரும்ப ஆண்டவர் ஊழியத்தை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள்கிட்ட ஆழமான அர்ப்பணிப்பை ஒரு எதிர்பார்க்குறாரு. சிவன்கிட்ட ஆழமான அர்ப்பணிப்பை எதிர்பார்த்தனால தான் எதிர்காலத்தில் அவர் தலைவனாய் மாறினார். எங்கள்கிட்ட உன்னை தேடி வர என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்ட பேர் ஊழியத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது ஒரு பாதவடிக்கு கீழ் பணமும் வெள்ளியும் வந்தது. என்னுடைய நான் சொல்கிறேன், ஆழமான ஒரு அர்ப்பணிப்புமா பொருளாதாரத்துக்கு ஆசிரியக்க போகிறாரு. ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு ஜெபத்துக்கு நேரம் வாங்க உன் பொருளாதாரத்தை மாற்ற வாழ்க்கையை கற்றார் ஆசிரியக்க போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி அன்புடைய ஏழை அழைத்தார். அன்பு தாம்பரே, ஆண்டவராக இயேசு நாமத்தினால ஒரு ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு எங்கள் இருதயத்துக் கொள்ள வேண்டும். பேருந்த சீமோன் பெருகிட்ட நீங்கள் பேசுனீங்கப்பா, விசாரிச்சிங்கப்பா. ஆண்டவரே, அது மாத்திரம் இல்லை, நம்ம வழி தடுமாறி போகும்போது மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புனீங்கப்பா. இன்றைக்கும் நாங்கள் மனம் வெளிப்பாட்டின் வரத்தை பெற்றுக்கணும், அதிகாரத்தை பெற்றுக்கணும், ஆழமான ஒரு அர்ப்பணிப்பினார் வரணும்னு விரும்புறீங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் அப்படி வர வைப்பீராக. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.